Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அவல் வச்சு முறுக்கு செய்ய போறோங்க. அவல்ல நிறைய ரெசிபி போட்டுருக்கோம் நம்ம சேனல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவல் வச்சு முறுக்கு செய்ய போறோங்க. அவல் இருந்தா டக்குனு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க வாங்க. இப்போ நம்ம லைட்டா அவல் வந்து வறுத்து எடுக்க போறோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல 1 கப் அவல் நம்ம சேர்த்துக்கலாங்க. அவல் வந்து ரொம்ப வறுபட தேவையில்லை, லைட்டாக ஒரு ரெண்டுலேருந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கணுங்க. அதை சேர்த்து லைட்டாக அந்த அவல் கூட சூடு ஏறினா போதும். அதாவது அதான் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதுங்க. லைட்டாக இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இதை. இப்போ அது பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரணும். பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சிட்டு அப்புறம் யூஸ் பண்ணணுங்க. வாங்க அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு ஜல்லாடை வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் மாவு சலிக்கிற சலாடை இருந்தால் கூட நம்ம போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. ஒரு தடவை ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு திப்பி இருந்ததுன்னா இன்னொரு தடவை போட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இதில் திப்பி இருக்குதுங்க. இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். இது கம்மியாக இருக்கிறதுனால சின்ன ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேங்க. அதனால் பெரிய ஜாரில் போட்டால் சீக்கிரமாக மையாது. அதனால் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் திப்பி இருக்குது, அதை கீழே போட்டுடலாம். இப்போ அரைச்ச மாவு எடுத்துன்னு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம மாவு பேச போகிறோம். இப்போ அரைச்ச மாவை சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அவளு பொட்டுக்கடலை எதில் அளந்தோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லா அளவுமே எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு இதே 1 கப்பு எடுத்துக்க வேண்டியதாங்க. இதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் இப்போ ஜீரகம் சேர்க்குறேங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜீரகம் வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். எள்ளு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குங்க. நான் கருப்பு எள்ளு சேர்க்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெண்ணெய் இந்த மசாலாலாம் ஒன்று சேர நல்லா கையால் கலந்து விட்டுருங்க. நம்ம அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, எல்லா இடத்துலையும் சமமாக எல்லா மாவும் கலக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குங்க. தண்ணி அளவுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. முறுக்கு மாவு நம்ம எப்பயும் பிசைகிற மாதிரி தான் இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா திரும்பவும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. ஒரே அடியே சேர்த்துடாதீங்க. நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது தான் இந்த அளவு. தண்ணி பார்த்தீங்கன்னா சாதா தண்ணி தாங்க. நீங்கள் சுடு தண்ணிலாம் வச்சு பிசைய தேவையில்லை. அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெண்ணெய் சேர்த்தேன் இல்லைங்களா, சப்போஸ் உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்தா கூட உங்களுக்கு அந்த சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த அச்சு எடுத்துருக்குறீங்க, இந்த ஸ்டார் அச்சு எடுத்துருக்குறேன். இதில் எந்த அச்சியில் வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாங்க. இதில் விதவிதமாக இருக்குது. சப்போஸ் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம போட்டுக்கலாங்க மாவை. அவ்வளோதாங்க. நம்ம மாவு அச்சில் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த ஷேப்பில் வரும். இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்குறேங்க.
சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கலாம். நான் கையால் கட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கணுங்க. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ஏன்னா மழை காலத்துலலாம் நம்ம அரிசிலாம் கழுவி காய வச்சு அரைக்க முடியாது. அது மாதிரி டைமில் அவள் இருந்ததுன்னா டக்குன்னு இந்த முறுக்கு செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. சத்தம் பாருங்கள், நல்லா சவுண்டு சூப்பராக கேட்குது. சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் அதிகமாக செஞ்சுட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா காரக்குழம்பு இதுக்கெல்லாமே நம்ம ஸ்நாக்ஸு சைடிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. இதை அதே தாங்க திரும்பவும் இருக்கிற மாவை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.